வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திச்சதில் ரொம்பவே சந்தோஷப்படுறோம். நம்ம 20வது ஆண்டு நிறைவை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதம் முழுவதும் அது மட்டும் இல்லை, மன ஆரோக்கியத்தை குறித்தும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு நம்முடைய பாரங்கள் இருந்து நம்ம எப்படி விடுபடலாம், அதை தான் பார்க்க போகிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு பைபிள் வசனம் நமக்கு சொல்லுது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து சொல்கிறாரு, எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நம்ம கடந்த கால வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மறக்க முடியாத, நம்ம ரொம்ப துன்புறுத்தக்கூடிய, அதை நினச்சே நம்முடைய நிகழ்காலத்தையே இழக்கக்கூடிய ஏதாவது ஒரு சம்பவம் இருக்கும். அப்படிப்பட்ட பாரங்கள் இருக்க தான் செய்து. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம அதிலிருந்து எப்படி விடுபடலாம், அதை தான் பார்க்க போகிறோம். இப்படிப்பட்ட மன பாரத்தோடு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா பைபிள் உங்களுக்காக ஒரு கட்டளையை சொல்லுது. உங்களுக்காக அதை வாசிக்கிறேன். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். உங்கள் பழைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் திரும்ப அதை நினைக்காதீங்க. தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை செய்கிறார். நீங்கள் அவர் மேலே நம்பிக்கை வைத்து நீங்கள் வரும்போது உங்களுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமாகவே நமக்கு அவர் இளைப்பாறுதலை தருகிறார். இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்க நம்ம ஆசிஸ் அவங்கள தான் நம்ம சந்திக்க போகிறோம். இவங்க இந்திய கூடைப்பந்து அணியில் ஒரு மிகச்சிறந்த ஒரு வீரராக இருந்திருக்காங்க. எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருந்திருக்கு. ஆனால் இவருக்கு அடிபட்டிருக்கு. அதுக்கப்புறம் இவருடைய வாழ்க்கையே மாறி போச்சு. இவருக்கு நிறைய மன அழுத்தமும் மன சோர்வும் வர ஆரம்பிச்சிருக்கு. அப்படிப்பட்ட இவருடைய வாழ்க்கையில் எப்படி ஒரு புதிய வாழ்க்கையை அவர் பெற்றுக்கொண்டார் அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். ஆஷிஷ் பிரேக்ஸ் இந்தியா பாஸ்கெட் பால் டீமில் ஒரு நேரத்தில் மிக சுறுசுறுப்பான வீரராக இருந்தார். நாட்கள் சென்றபோது சூழ்நிலைகள் மாற அவர் மன அழுத்தத்திற்குள் போய்விட்டார். எனக்கு 16-17 வயசு இருந்திருக்கும். ரொம்ப கம்மியான வயசுலேயே நல்ல ஒரு தொடக்கம் எனக்கு கிடைச்சது. அங்கிருந்து நான் முன்னேற தொடங்கினேன். எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் போக போக எனக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக பெருமைப்படுற குணம் வந்துச்சு. பிறகு அது எனக்கு ஈகோவாக மாறிடுச்சு. இது எல்லாமே என்னோட கடின உழைப்பு தான். என்னால் மட்டும்தான் இது எல்லாத்தையுமே செய்ய முடியும்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் பிறகு புகைப்பழக்கம், மது பழக்கம் போன்ற கெட்ட பழக்கங்களையும் நான் செய்ய ஆரம்பித்தேன். அதோடு இது ஒரு ஸ்டைல், இதுவும் நல்லா தான் இருக்கும்னு நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த பழக்கமும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாச்சு. பிறகு விளையாடிக்கிட்டு இருக்கிறப்ப அங்கே நான் விழுந்துட்டதுனால என்னோட முழங்காலில் ஒரு பெரிய காயம் ஏற்பட்டுடுச்சு. அப்போ எனக்கு ஏசிஎல் மற்றும் எம்சிஎல் கிழிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்னோட முழங்கால் முற்றிலும் அடிபட்டுடுச்சு. என்னோட காலால என்னாலே நிற்கவே முடியல. இந்த காயம் ஆஷிஷினுடைய விளையாட்டிற்கு ஒரு பின்னடைவாக இருந்தது. கிட்டத்தட்ட 6 மாசம் நான் பெட் ரெஸ்ட்ல இருந்தேன். நான் ரொம்பவே சோர்ந்து போயிருந்தேன். எனக்கு அந்த நேரத்தில் தான் மன அழுத்தம் தொடங்கிச்சு. அதோடு எனக்கு ரொம்ப தாழ்வு மனப்பான்மையும் வந்துருச்சு. காயத்தில் இருந்து மீண்ட பிறகும் கூட 2014 நாட்டிற்காக விளையாட ஆஷிஷிற்கு இன்னொரு வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் முன்பு போல அவரால் நன்றாக விளையாட முடியவில்லை. அதே நேரத்தில் அவருடைய போதை பழக்கம் இன்னும் அதிகமானது. தொழில் ரீதியான ஒரு வாழ்க்கையில நல்ல ஒரு நிலையில இருந்து நேரா கீழே வந்ததுனால அந்த நேரத்தில் நான் ரொம்பவே விருத்தி அடைஞ்சேன். 2021 கல்யாணத்துக்கு பிறகு நிறைய நல்ல விஷயங்கள் இருந்துச்சு, சில தொந்தரவு பண்ற விஷயங்களும் இருந்துச்சு. 2023 எனக்கு முதல்ல பேனிக் அட்டாக் வந்துச்சு. அதை பத்தி எனக்கு தெரியாது. என்னைக்காவது நைட் இறந்து போயிடுவேன்ற பயம் எனக்குள்ள இருந்துச்சு. ஆஷிஷ் ஒரு நாளில் 3 தடவை பேனிக் அட்டாக்கிற்காக மருந்துகள் எடுக்கிற சூழ்நிலை வந்துவிட்டது. அப்பொழுது தனக்கு தீங்கு விளைவிக்கிற எண்ணங்களும் கூட அவருக்குள் வந்தது. என்னோட மனைவி எனக்கு பக்கத்துல உட்காந்து எனக்காக ஜெபம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு பக்கத்துல உட்காந்து பைபிள் வாசிச்சுக்கிட்டும் இருப்பாங்க. நீங்க பைபிள் வாசிங்கன்னு அவங்க என்கிட்ட சொன்னாங்க. என்னோட அப்பா அம்மாவும் நீ பைபிள் வாசின்னு சொன்னாங்க. இந்த கவலையில இருந்து எப்படி வெளியில வர்றதுன்னு நான் புத்தகங்களை வாசிக்க ஆரம்பிச்சேன். ஒரு நாள் வீட்டில் யாருமே இல்லாதப்ப, வீட்டில் தனியா இருக்கும்போது புக்கு படிக்க போர் அடிச்சு, சரி என் மனசுல என்ன தோணுச்சுன்னா, சரி பைபிள் எடுத்து வாசிக்கலாமேன்னு தோணுச்சு. அப்போதான் நான் முறையாக பைபிளை வாசித்தேன். அப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு ஆலோசனை தந்தார். அதில்
ஒரு வசனம் எழுதியிருந்துச்சு. அது என்னன்னா, ஏசாயா 43:1 பயப்படாதே உன்னை மீட்டுக் கொண்டேன்னு எழுதியிருந்துச்சு. உண்மையிலேயே அந்த வசனம் எனக்கு ரொம்ப உற்சாகத்தை கொடுத்துச்சு. நான் பைபிள் வாசிக்கணும்னு அப்ப யோசிக்க தொடங்கினேன். அது மூலமா எனக்கு தைரியம் கிடைச்சது. ஆனா அது கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான் இருந்துச்சு. மறுபடியும் நான் தீய பழக்கத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனால் சிறிது நாட்களுக்கு பிறகு ஆஷிஷிற்கு அவருடைய சர்ச் குரூப்பில் ஜெப கூட்டத்திற்கான ஒரு அறிவிப்பு வந்தது. அப்பொழுது அவர் பல வருடங்களுக்கு பிறகு சர்ச்சுக்கு சென்றார். பாஸ்டர் விஷால் அவங்கள நான் முறையா பார்த்தேன். அவங்கள நான் சந்திச்சு வாழ்த்து சொன்னேன். அவரோட ஆராதனை செய்யற டீம் நல்ல ஆராதனை செஞ்சாங்க. அது எனக்கு ஊக்கம் தந்துச்சு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த சந்தோஷம் பல நாட்கள் எனக்கு கிடைக்காம இருந்துச்சு. அடுத்த நாள் தேவன் என்னை டச் பண்ணாரு, என்னை தொட்டாரு. அவருடைய தொடுதலை நான் உணர்ந்தேன். அன்னைக்கு என்னால என்னோட கண்ணீரை கட்டுப்படுத்தவே முடியல. அந்த நொடியில இருந்து நான் என்னோட வாழ்க்கையை முழுசா மாத்திட்டேன். நான் என்னோட தேவனுக்கு என்னோட முழு வாழ்க்கையையும் தந்துட்டேன். அந்த நொடியில இருந்து நான் எல்லா பழக்கத்தையும் விட்டுட்டேன். இந்த விஷயம் நடந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேல ஆகுது. வசனங்கள் மூலமாக உதவி கிடைத்ததினால் ஆஷிஷினுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள். பிலிப்பியர் 4:13 மூலமா ஆண்டவர் என் கூட பேசினாரு. ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட். கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டுன்னு அதுல எழுதி இருக்கு. என்னோட வாழ்க்கையில என்னால எதையுமே செய்ய முடியாதுன்னு நான் அழைச்சுக்கிட்டேன். இதோட எல்லாமே முடிஞ்சு போச்சு. எனக்கு எந்த ஒரு வழியுமே இல்ல, என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப நான் அந்த வசனத்தை வாசிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த வசனம் மூலமா நான் ஆசீர்வாதங்களை பெற்றேன். இன்றைக்கு ஆஷிஷ் தேவனுக்கு நன்றி சொல்லி தொடர்ந்து முன்னேறி கொண்டிருக்கிறார். அதோடு கூட ஒரு ஸ்கூல் நடத்தி கொண்டிருக்கிறார். மேலும் அவர் தன் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருக்கிறார். நன்றி ஆசிஸ், உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய சாட்சி நிச்சயமா உங்களுக்கும் ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்கும். பைபிள்லையுமே இப்படிப்பட்ட ஒருத்தரை நம்ம பார்க்குறோம், பவுல். பைபிள்ல சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாயிருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பேர் பெறுவதற்கும் பாத்திரன் அல்ல. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. பவுலுடைய கடந்த கால வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருந்திருக்கு. ஆலயத்தையும் ஆலயத்துக்கு வரக்கூடிய மக்களையும் துன்பப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் பவுல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அதனால நான் அப்போஸ்தலன்னு சொல்றதுக்கு கூட எந்த தகுதியும் கிடையாது அப்படின்னு அவர் தலை குனிஞ்சு நிற்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனாலும் இந்த இடத்துல நான் நிற்கிறதற்கு பின்னாட்கள் பவுல் எல்லாமே மாறிதாரு, தேவனை ஏற்றுக்கொள்கிறார்களாம் பார்க்குறோம். ஏற்றுக்கொண்ட பிறகு அவருடைய வாழ்க்கை மாறுது. தேவனுடைய கிருபையால தான் நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. பவுலுக்கு மனதில் நிறைய பாரங்கள் இருந்தாலும், நான் அப்போஸ்தலன்னு சொல்றதுக்கு கூட எனக்கு தகுதி இல்லைன்னு அவர் சொன்னாலும் கூட தேவனுடைய கிருபையால அந்த பாரங்கள் எல்லாம் நீங்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்திருந்தாலும் சரி, இன்னைக்கு நீங்க இந்த நிலைமையில இருக்கீங்க அப்படின்னா அது தேவனுடைய கிருபை தான் காரணமா இருக்கு. தேவன் உங்களுக்காக ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அதனால நீங்க அவருடைய கிருபையில நிலைச்சிருங்க. இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நம்முடைய பிரேயர் லைன்ல ஜெபிக்கலாம். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்முடைய கடந்த கால பாரங்களை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது நம்முடைய மன ஆரோக்கியத்தை ரொம்பவே பாதிக்கக்கூடியதாக இருக்குது. நிறைய நேரம் நம்ம நடந்து போன விஷயங்களை பற்றியே யோசிச்சுட்டு நிகழ்காலத்தை நம்ம அப்படியே தவற விடுறோம். அப்படி இருக்கக்கூடாது. உங்கள் கடந்த காலத்தில் என்ன நடந்திருந்தாலும் சரி, அதை நீங்கள் யார்கிட்டையாவது நீங்கள் ஷேர் பண்ணுறது ரொம்ப நல்லது. தேவனிடத்தில் அதை நீங்கள் சொல்கிறது ரொம்பவே நல்லது. ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்குது, நீங்கள் அதை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டே இருக்கும்போது அது உங்களுடைய உடல் நலத்தையும் பாதிக்கும். அப்போ நீங்கள் யார்கிட்டையாவது சொல்லும்போது உங்களுக்கு அந்த பாரங்கள் நீங்கிறத உங்களால் பார்க்க முடியும்.
தேவனிடத்தில் சொல்வது மிகவும் நல்லது. இப்போ நம்முடைய ப்ரேயர் லைன்ல சோஃபியா மற்றும் பாஸ்டர் வெஸ்லி அவங்க நமக்காக ஜெபிக்க போறாங்க. வாங்க நாமும் சேர்ந்து ஜெபிப்போம். வணக்கம் நண்பர்களே, சிபிஎன் பிரேயர் லைனுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். 20 வருஷங்களா ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சியை நடத்திட்டு வந்ததுக்காக நாங்க தேவனுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். உங்க கடந்த கால வாழ்க்கையில இருந்து உங்களை வெளியே கொண்டு வரதுக்கு தேவன் கிட்ட நாம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம கூட பிரேயர்ல பாஸ்டர் பராக் வெஸ்லி இணைஞ்சிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ் பாஸ்டர். ரொம்ப நன்றி சோஃபியா. இந்த 20 வருஷங்கள் தேவன் உண்மை உள்ளவரா இருந்திருக்காரு. அப்புறம் இத்தனை வருஷங்கள்ல இந்த ஒளிபரப்பு மூலமா, நிகழ்ச்சி மூலமா நிறைய பேரோட வாழ்க்கை தொடப்பட்டு இருக்கு. இது ரொம்ப பெரிய விஷயம். ஆண்டவர் எப்பவும் இன்னும் நம்மள ஆசீர்வதிக்கட்டும். தேவன் ரொம்ப பெரியவர். நீங்க ரொம்ப சரியா தான் சொன்னீங்க சோஃபியா. நம்மோட கடந்த காலம் நிறைய நேரம் நம்மள காயப்படுத்திக்கிட்டே இருக்கும். அதோட கடந்த காலத்திலேயே நாம மூழ்கி இருப்போம்னா நம்மோட பிரச்சனைகள் இன்னும் அதிகமாக தான் செய்யும். ரொம்ப அநியாயமான விஷயங்கள்லாம் நமக்கு நடக்கும். விஷயங்களை நாம புரிஞ்சிக்கணும், யோசிக்கணும். ஆனா அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிறது தான் சிந்திக்கணுங்கிறதோட அர்த்தமே. அதிகமா யோசிக்கிறதே நம்மள பல நேரம் சோர்வடைய வைக்கும். நம்மள எதுலயும் முன்னேற விடாம தடுக்கவும் செய்யும். அதுலயே தான் நாம சுத்திக்கிட்டும் இருப்போம். கண்டிப்பா பாஸ்டர். அதோட பல நேரங்கள்ல கடந்த காலத்தால நம்மளுடைய நிகழ்காலமும் ரொம்ப கெட்டு போயிடுது. அந்த மாதிரி சமயத்துல நம்ம என்ன பண்ணணும், ப்ளீஸ் அத சொல்லுங்க. முதல்ல நாம செய்ய வேண்டியது நம்ம கடந்த காலத்தை நாம ஏத்துக்கணும். நம்ம கடந்த காலத்தை நாம ஏத்துக்கும் போது குணமாக்குற வேலையை அது தானாவே செய்யும். எதுவுமே நடக்கலன்னு நினைக்க சொல்லல. எது நடந்திருக்கோ அதை ஏத்துக்கிட்டு முன்னேறி போக முயற்சி செய்யணும். அதோடு கூட நம்ம மேல அன்பு காட்டுறது ரொம்ப அவசியமா இருக்கும். கடந்த கால வேதனைக்குள்ளேயே நாம சுத்திக்கிட்டு இல்லாம நம்மள நாமே நேசிக்க கத்துக்கணும். நம்ம மேல கவனம் செலுத்தணும், இரக்கம் காட்டணும். இதுக்கு சிகிச்சை ரொம்ப ரொம்ப அவசியம். இதனுடைய ஆலோசனை என்னன்னா, கடந்த கால வலி வேதனையிலிருந்து நீங்க வெளியே வர உங்களை குறை சொல்லாம இருக்கக்கூடிய நம்பிக்கையான நண்பர்களை நீங்க தேர்ந்தெடுத்துக்கணும். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், மனசு நிரம்பி இருக்கணும். கடந்த கால விஷயங்கள் உங்களை வேதனைப்படுத்தும் போது பைபிள் வசனங்கள் என்ன சொல்லுதுன்னு பைபிள் வசனங்களை தியானம் பண்ணணும். ஆண்டவரோட பாட்டுக்கள்ல நேரம் செலவு பண்ணணும், ஆராதனை பண்ணணும். அப்போ உங்கள் மனசுக்கு நல்லா இருக்கும். நீங்கள் ஜேர்னல் தயார் பண்ணலாம், பழைய விஷயங்களை எழுதலாம். அதை நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு நிச்சயமாக துணை செய்யும். அதோடு கூட நன்றி சொல்லக்கூடிய ஒரு லிஸ்ட் நீங்கள் ரெடி பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்கள் வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்களுக்காகவும், ஆண்டவர் செஞ்ச விஷயங்களுக்காகவும் நன்றி சொல்கிற ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணணும். இது உங்களை நிகழ்காலத்தில் வாழ கற்று தந்து உங்களை முன்னேற வைக்கும். இந்த அருமையான ஆலோசனைக்காக நன்றி பாஸ்டர். நம்ம பார்வையாளர்கள் எல்லாருமே தங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை கையாளவும், அவங்களுடைய வாழ்க்கையில நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கவும், தேவனால அவங்க வல்லமை பெறவும் இப்ப நாம ப்ரே பண்ணலாம் பாஸ்டர். நாம ஜெபம் பண்ணலாம் வாங்க. பரலோக பிதாவே, எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, எங்களால உங்ககிட்ட வர முடியறதுக்காக, உதவி கேட்க முடியறதுக்காக, மேலும் எங்களை அந்த எல்லா பிரச்சனைகளிலிருந்து வெளியில கொண்டு வரதுக்காக உங்களுக்கு நாங்க நன்றி சொல்றோம். இந்த கடந்த கால விஷயங்களை பற்றி நாம் பேசும்போது சில தவறுகளை நாங்கள் செஞ்சுருக்கிறோம். சில ஏமாற்றங்கள் மற்றவங்க கிட்ட இருந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கு. சில வேதனைகளும் நடந்திருக்கு. நீங்கள் உதவி செய்ய நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரே, கடந்த காலத்திலேயே சிக்கிக்கிட்டு இருக்காம நிகழ்காலத்தில் வாழ, வரும் காலத்தை நல்ல விதமாக அமைக்க, முடிஞ்சு போன விஷயங்களை மறந்து நாங்கள் முன்னேற எங்களுக்கு உதவி செய்யுங்க. இது எங்களோட நன்மைக்காக தான், எதிர்கால வாழ்க்கையின் நன்மைக்காகவும் தான். இதுக்காக நீங்க சந்தோஷப்படுவீங்க, உங்களுக்கு கனமும் மகிமையும் கிடைக்கும்னு எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு உதவி செய்யுங்க தேவனே. எங்க கைகளை பிடிச்சு எங்களோட கடந்த கால வாழ்க்கையிலிருந்து வெளியே கொண்டு வந்து நிகழ்காலத்துல ரொம்ப சந்தோஷமா வாழ, எதிர்காலத்தை நோக்கி உற்சாகத்தோட முன்னேற எங்களுக்கு சக்தியை தாங்க, வல்லமையை தாங்க, பலம் தாங்க. நாங்க இயேசுவின் நாமத்தினால கேட்கிறோம். ஆமென். நண்பர்களே, நீங்க பிரார்த்தனைக்காக இன்னும் அதிக நேரம் செலவு பண்ணணும்னு நான் உங்களை ஊக்குவிக்கிறேன். நீங்க சிபிஎன் பிரேயர் லைன் டீமுக்கு கால் பண்ணி உங்க பிரார்த்தனை என்னங்கறத நீங்க சொல்லலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வாட்ஸ்அப் பண்ணி கூட உங்களுடைய பிரார்த்தனை வேண்டுதல்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. அடுத்த வாரம் நம்ம மறுபடியும் சந்திச்சு முறிஞ்சு போன உறவுகளுக்காக, மனசுல நிம்மதியே இல்லாதவங்களுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணலாம். அது வரைக்கும் ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சியின் ஹோஸ்ட் கூட தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. பாய் அண்ட் டேக் கேர். God bless you. நன்றி பாஸ்டர் வெஸ்லி மற்றும் சோஃபியா. எங்களுக்காக நீங்கள் ஸ்பெஷலாக ப்ரேயர் பண்ணீங்க. மிக்க நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
ஜெபத்தில் எப்போவுமே வல்லமை இருக்குது. அதனால் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்காக, ஆலயத்தில் இருக்கவங்களுக்காக, நம்முடைய நிகழ்ச்சிக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த மாதம் 21ஆம் தேதி சிபிஎன் இந்தியா ஃபேஸ்புக் பேஜில் நம்ம லைவாக ப்ரேயர் பண்ண போகிறோம். இதற்கு உங்களுடைய ஜெப வேண்டுகோள்களை நீங்கள் அனுப்பலாம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு ஒரு முக்கியமான நபரை நம்ம சந்திக்க போகிறோம். இடைவேளைக்கு பிறகு நீங்க வெளியே தெரியாம மன அழுத்தம், டென்ஷன், அப்புறம் கவலையை கடந்து போயிட்டு இருக்கீங்களா? காரணங்கள் எதுவா இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் பாரத்தை சுமக்கிறது ஈஸி கிடையாது. நீங்க கஷ்டத்துல இருக்கீங்கன்னா உங்க துக்கத்தையும் வேதனையும் பகிர்ந்துக்கோங்க. இன்னைக்கு சிபிஎன் பிரேயர் லைன் டீமுக்கு கால் பண்ணுங்க, பிரார்த்தனையில கலந்துக்கோங்க. எங்களுடைய நம்பர் 9910401010. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. மன ஆரோக்கியம் தொடரில் நம்ம கடந்த கால பாரங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். தேவனுடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருக்குது. கடந்த 20 ஆண்டுகளாக நம்முடைய நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்த தேவனுடைய கிருபை தான் நமக்கு உதவி செஞ்சிருக்கு. நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருக்கதான் செஞ்சுது. ஆனால் தேவன் உதவி செஞ்சிருக்காரு. அவருடைய உதவியால் தான் நம்மளுடைய நிகழ்ச்சி 20 ஆண்டுகளை முடிக்க போகுது. தேவனுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு பாரங்கள் இருக்கும்போது அவருடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருக்குது. அவருடைய உண்மை நமக்கு போதுமானதாக இருக்குது. இப்போ முக்கியமான ஒருத்தங்களை தான் நம்ம சந்திக்க போகிறோம். நம்முடைய சிபிஎன் பிரேயர் லைன் மூலமாக நிறைய பேர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த சிபிஎன் பிரேயர் லைனுடைய சீனியர் கோஆர்டினேட்டர் முகேஷ் அவங்கள தான் நம்ம சந்திக்க போகிறோம். வாங்க அவங்களுடைய ஒரு உரையாடலை பார்க்கலாம். முகேஷ் சார், ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை ரொம்ப அன்போடு வரவேற்கிறோம். தேவன் உங்களை பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. முதல்ல நீங்க எத்தனை வருஷமா சிபிஎன் பிரேயர் லைன் கூட இணைஞ்சிருக்கீங்கன்னு எங்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்றேன். நான் சிபிஎன்ல இணைஞ்சு இப்ப 19 வருஷங்கள் Praise முடிஞ்சிருச்சு. God. நிகழ்ச்சி 20 வருஷமா ஆமா. போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இவ்வளவு வருஷங்களா அது பெரிய பார்வையாளர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இது மிகப்பெரிய விஷயம். அதோட மிக நீண்ட பயணமாகும். முகேஷ் சார், நீங்க யார்கிட்டயாவது பேசுறப்ப சொல்லப்போனா யாரையும் நமக்கு தெரியாது. தெரியாதவங்க ஒருத்தர் உங்களுக்கு கால் பண்றாங்க. உங்ககிட்ட அறிமுகம் கிடையாது. அவங்க கிட்ட நீங்க ஆண்டவரே. பேசினதே கிடையாது. எப்படி ஒருத்தர் தன்னோட கடந்த காலத்தை பத்தி, தன்னோட வருத்தங்களை பத்தி மத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்காத விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. ஜெபத்தை நோக்கி அவங்கள எப்படி நீங்க வழி நடத்துறீங்க, அதை எங்ககிட்ட கொஞ்சம் சொல்லுங்க. அவங்க கிட்ட நாங்க பேசுறப்ப இயேசுவை பத்தி தான் பேசுவோம். அதனால நம்ம விஷயங்களை கேட்க ஒருத்தவங்க இருக்காங்க, நம்மளை நேசிக்க ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கே தோணும். பிறகு அவங்களோட எல்லா விஷயங்களையும் எங்ககிட்ட அவங்க பகிர்ந்துக்குவாங்க. அவங்க வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் சொல்லுவாங்க. அவங்க கடந்து போயிட்டு இருக்கிற பிரச்சனைகளையும் அல்லது அவங்க வீட்டில் ஏதாவது கஷ்டங்கள் இருக்குன்னா எங்ககிட்ட சொல்லுவாங்க. ஆனால் ஒரே ஒரு காரணம், நாங்கள் அவங்ககிட்ட சொல்கிற தேவனோட அன்பு மட்டும்தான் அருமையான விஷயம். அது அவங்க பிரச்சனைகளை தீர்க்க இது மட்டும்தான் ஒரே வழின்னு நல்ல விஷயம். அவங்க கிட்ட நாங்க தெளிவா எடுத்து சொல்லுவோம். இவங்களோட ஜெபம் மூலமா வாழ்க்கை மாற்றம் வர்றத பாக்குறாங்க, அதை நிச்சயமா, உணர்றாங்க. நிச்சயமா ஜெபம் மூலமா வாழ்க்கை மாறுது. நீங்க ஜெபம் செஞ்சீங்க, ஜெபம் மூலமா என் வாழ்க்கையில தேவனுக்கு மாற்றம் வந்திருக்கு, என் குடும்பத்துல மாற்றம் வந்திருக்குன்னு ஜனங்க கிட்ட எங்களுக்கு இருந்து செய்தி வந்துகிட்டு தான் இருக்கு. இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. முகேஷ் சார், நம்ம நாடு ரொம்ப பெருசு. ஆமா, நிறைய பாரம்பரியங்கள், கலாச்சாரங்கள், மொழிகள் ரொம்ப வித்தியாசமானதாக இருக்கு. ஆனா நம்ம கிட்ட ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கு. நம்ம நிகழ்ச்சியிலையும் கூட அதை அடிக்கடி சொல்றது உண்டு. அப்ப அது எப்படி செயல்படுது? அதாவது ஒருத்தர் பஞ்சாப்ல இருப்பாங்க, சென்னையில ஒருத்தர் இருப்பாங்க, ஒருத்தர் கேரளாவில் இருப்பாங்க. அவங்க கால் பண்ற எப்படி அவங்க மொழியில பேசுறதுக்கான ஏதாவது வழிமுறைகள் இருக்கா? அதை பத்தி சொல்லுங்க. ஒருவேளை யாராவது பஞ்சாப்ல இருந்து பேசுறாங்கன்னா பஞ்சாபி மொழியில பேசுறவங்க நம்மகிட்ட இருக்காங்க. அதனால அந்த அப்படியா? கால அவங்க அட்டென்ட் பண்ணுவாங்க. இங்கிலீஷ்ல Okay. யாராவது பேசுவாங்கன்னா இங்கிலீஷ்ல பேசுவோம், நம்மகிட்ட ஆளுங்க இருக்காங்க. தெலுங்குல பேசுவாங்கன்னா தெலுங்கு பேசுறவங்களும் இருக்காங்க, பெங்காலி மொழி பேசுறவங்களும் இருக்காங்க. இப்படி எல்லா மொழிக்கும் எங்ககிட்ட ஆளுங்க இருக்காங்க. அவங்க தாய்மொழியிலேயே அவங்க பேசலாம். எல்லா மொழி கால்ஸையும் அட்டன் பண்ணி அவங்க எல்லா மொழியிலையும் பேச முடியும். அவங்களுக்காக ஜெபமும் பண்ண முடியும். நீங்க இத்தனை வருஷமா சிபிஎன் பிரேயர் லைன் கூட இணைஞ்சிருக்கீங்க. இந்த கால்ஸ் மூலமா இத்தனை வருஷங்களா நீங்க பேசின எண்ணற்ற இந்த கால்ஸ் தேவன் கூட இருக்கிற உங்களோட உறவுல எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு எங்களுக்கு கொஞ்சம் சொல்றீங்களா?
நீங்க ரொம்ப நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. மக்களோட பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ணக்கூடிய வாய்ப்பு தந்ததுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். சரியா? ஏன்னா இது தேவனோட அன்பு மட்டும்தான். இது தேவனோட அன்பு மட்டுமே தான். நாங்கள் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறப்ப, அவங்களோட சுகத்துக்காக ஜெபம் பண்ணுறப்ப, என்னோட வாழ்க்கையில் எனக்கும் சுகம் கிடைக்கிறது, என்னோட குடும்பத்துக்கு சுகம் கிடைக்கிறத நானே பார்க்குறேன். அவங்களோட பணப்பிரச்சனைகளுக்காக நான் ஜெபம் செஞ்சா தேவன் என் வீட்டில் ஆசீர்வாதம் தர்றாரு. அவங்களோட ரொம்ப நல்ல விஷயம். சமாதானத்துக்காக நான் ஜெபம் செஞ்சா என்னோட வீட்டில் தேவனோட சமாதானம் வர்றதை நான் கண்ணால் ம்ஹும். பார்க்குறேன். அப்போ இது எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக தான், ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் இதை பார்க்குறேன். தேவனுடைய அருள் எனக்கு முழுக்க கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். இது எல்லாருக்கும் ம்ஹும். கிடைக்கணும். நீங்க இந்த குரலோடு, இந்த அதிகாரத்தோடு மத்தவங்களுக்காக ஜெபம் பண்றப்ப தேவன் பெரிய அற்புதங்களை செய்யறத நான் உணர்றேன். நீங்க உங்களோட விலை மதிப்பற்ற நேரத்தை ஒதுக்கி உங்க வாழ்க்கையை பத்தி ரொம்ப அருமையான சாட்சியை சொன்னதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி இந்த நல்ல வேலையை தொடர்ந்து நீங்க செய்யணும்னு நாங்க விரும்புறோம். தேவன் உங்க கூட இருக்காரு. ம். உங்க மூலமா நிறைய பேரோட வாழ்க்கைய தேவன் தொடுவாரு, மாத்துவாரு. உங்களுக்காக, ம். உங்க டீமுக்காக நாங்க தேவனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றோம். நன்றி, நன்றி. நன்றி முகேஷ். சிபிஎன் ப்ரேயர் லைனில் என்னென்ன நடக்குது, தேவன் செய்த செயல்கள் எல்லாவற்றையுமே நீங்கள் சொன்னீங்க. அது ஒரு ஆசீர்வாதமாக, ஒரு உத்வேகம் தரக்கூடியதாக இருந்தது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் செய்த அந்த மாற்றத்தை நாங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறோம். உங்களுடைய சாட்சிகளை நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அதன் மூலமாக அநேக மக்கள் ஆசீர்வாதம் பெற அது உதவியாக இருக்கும். இப்போது இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. 2 கொரிந்தியர் 5:17. பழைய விஷயங்கள் எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு சொல்லுது. அதனால உங்க கடந்த கால வாழ்க்கையில உள்ள பாரங்கள் எல்லாவற்றையும் நீங்க திரும்ப நினைக்காதீங்க. இந்த வசனத்தின் அடிப்படையில நீங்க உங்க வாழ்க்கைய புதுசா தொடங்குங்க. ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நீங்க செல்லுங்க. இதுதான் நம்ம ஆசீஸ் அவங்களுடைய சாட்சியிலையுமே பார்த்தோம். அவங்க பழைய பாரங்கள் எல்லாமே நீங்கி ஒரு புதிய வாழ்க்கை பெற்றுக்கொண்டதை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு புதிய வாழ்க்கையை நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை நினைச்சு நீங்க கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காதீங்க. ஒரு புதிய தொடக்கத்தை நீங்க தொடங்க ஆரம்பிங்க. இப்போது ஒரு ஆராதனை பாடலை பார்க்கலாம். இதோட நான் கிளம்புறேன். நான் வேறொரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you. महिमा से तू जो भरा हुआ, ज्योति में सदा रहने वाला, मनुष्यों में तूने जन्म लिया, फिर से यीशु जग में तू आएगा, आएगा यीशु आएगा, फिर से यीशु जग में तू आएगा, मनुष्यों में तूने जन्म लिया, फिर से यीशु जग में तू आएगा। भूमि आकाश में समा न सका, मंदिरों में तू रह न सका, नम्र होकर चरनी में पैदा हुआ, मनों में हमारे घर तू बना, घर तू बना यीशु, घर तू बना, मनों में हमारे घर तू बना, नम्र होकर चरनी में पैदा हुआ, मनों में हमारे घर तू बना, खेमे में आकर तू ही बसा, लोगों को अपने लिए फिरा, अग्नि और बादल में तू ही दिखा, फिर से यीशु अपना जलवा दिखा, जलवा दिखा यीशु जलवा दिखा, फिर से यीशु अपना जलवा दिखा, अग्नि